So வணக்கம் மக்களே and welcome back to my YouTube channel The Vintage Biker. So இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்குது வந்து Suzuki Gixxer SF 250. So 250 செக்மெண்ட்ல இந்த வண்டி எப்படி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் தான் எல்லாமே பார்க்க போறோம். So அதை முடிச்சிட்டு இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதோட ஹேண்ட்லிங் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வந்து பார்த்துடலாம். So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So வீல்ஸ் வந்து 17 inch alloy wheels front and back. So ஃப்ரண்ட்ல வந்துட்டு 110/70 கொடுத்திருக்காங்க and பேக்ல வந்துட்டு 150/60 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் டயர். ஸோ பியூட்டிஃபுல்லான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவரால் வண்டியோட லுக்ஸை பார்த்தோன்னா வந்துட்டு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்இடி டெயில் அண்ட் எல்இடி லைட்ஸ் முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே பார்த்தோன்னா வந்துட்டு நெகட்டிவ் டிஸ்பிளே ஃபுல் டிஜிட்டல். ஸோ இதில் வந்து கியர் இண்டிகேட்டர், ஸ்பீடு, ஆர்பிஎம் அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் அண்ட் டைம் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பார் செட்டப் பார்த்தா அது கூட வந்து நல்லா இருக்குது. அந்த கிளிப்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, அவ்வளோ அக்ரெசிவாக இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவும் அக்ரெசிவாக இருக்காது, பட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லாங் ரைட்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதோட இன்ஜினுக்கு நம்ம மூவ் ஆனோன்னா இது இன்ஜின் வந்துட்டு 249cc ஃபியூல் இன்ஜெக்டட் ஆயில் கூல்டு வந்து சுசுக்கியோட ஆயில் கூல்டு சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ரொம்பவே நல்ல ஹீட்டை வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 6 speed கியர் பாக்ஸ். அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாமினார்லையும் இதுலேயும் மட்டும்தான் வந்துட்டு டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த வேரியண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து ஒரு 1,77,000 கிட்ட வரும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் இதில் ஒரு மோட்டோ ஜிபி வெர்ஷன் இருக்குது. ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரிங்லாம் போட்டு அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு மோட்டோ ஜிபி வேரியண்ட் இருக்குது. அந்த மோட்டோ ஜிபி வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் ஒரு 1,80,000 கிட்ட வரும். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட வரும். இந்த வண்டி 2,15,000 அந்த மாதிரி வரும் ஆன் ரோட் ப்ரைஸு. வந்துட்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ அது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிரேக்கிங் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுதான் அடுத்தது பண்ண போகிறோம். அண்ட் இதோட மிரர்ஸோட விசிபிலிட்டி, இதில் வந்துட்டு இனிஷியலாக டார்க் எப்படி இருக்குது, எக்ஸாஸ்ட் நோட்டு, இதோட டயர்ஸ் கிரிப் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 km/L கொடுக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து ஒரு நல்ல மைலேஜ். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வேறு எந்த வண்டிக்கும் வந்துட்டு மைலேஜ் வந்து இவ்வளோ அதிகமாக இல்லை. ஏன்னா டியூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து மைலேஜ் கம்மி. ஸோ நான் நினைக்கிறேன் FZ25 வந்து மைலேஜ் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் ரொம்ப சூப்பரான மைலேஜ். ஸோ இந்த வண்டியில் ஒன்றும் அவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவுமே இல்லை. 250cc செக்மெண்ட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வருமோ அது எல்லாமே இந்த வண்டிக்கு இருக்குது. பட் என்ன இந்த வண்டியில் ஸ்பெஷல்னால் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஸோ வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல மைலேஜ் வேணும் ஃபார் 2 lakhs கிட்ட அந்த செக்மெண்ட்டில் ஒரு 250cc ஒரு நல்ல மீடியமான ஒரு பவர் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி அண்ட் குட் லுக்கிங் வண்டி உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வந்து ரைட்டான வண்டி. ஸோ டியூக்கோட கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து பவர் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து அதில் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இது ஓட்டுறதுக்கு ரைடிங் ஃபீல் எப்படி இருக்குது. அப்போ அது வந்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம ஓட்டி பார்த்து பார்க்கலாம். ஸோ ஜிக்ஸரில் ஏறியாச்சு. அண்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் இம்ப்ரெஸ். நான் நினச்சி கொஞ்சம் அண்டர் பவர்டாக இருக்கும். ஸோ ஜிக்ஸர் வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த Gixxer 250 SF வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. பட் உண்மையிலே வந்துட்டு நல்ல வண்டி தான் இது. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நானும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் இந்த வண்டியை. பட் உண்மையிலே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா சீட் ஹைட் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. 5'5" இருப்பேன் நான். அண்ட் சிட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப வந்து அப்ரைட்டாகவும் இல்லை, பட் ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை. லைக் அந்த மிடில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெவ் ஃப்ரெண்ட்லி மோட்டர் சைக்கிளு. ஐ திங்க் ஸோ சிட்டிக்குள்ளே வந்து ஃபில்டரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ த்ரோட்டில் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு பையன் பறக்கிறாரு. ஓகே, நல்ல ஹேண்ட்லிங்கு. லைக் நல்ல சிட்டியில் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் ஹேண்டில் பார்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிளிப்பான்ஸு ஸோ தான் நான் சொன்ன மாதிரி 6 speed கியர் பாக்ஸ் இது.
டிரான்ஸ்மிஷன்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. ஹார்ன் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக கொடுத்துட்டானுங்க. ஹார்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப இதுவாக ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்கூட்டி ஹார்ன் மாதிரி இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் அவ்வளோ லைட்டாலாம் இல்லை, பட் அதுக்குன்னு வந்துட்டு எங்கேயோ அந்த மிடில் இருக்குது. ஐம் இம்ப்ரெஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது வந்து நல்ல பவர் அண்ட் நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ், நல்ல வண்டி இது இந்த பவருக்கு. வாவ், ஹேண்டிங் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. பட் யா, ஆப்வியஸ்லி நாட் த பெஸ்ட். ஐ திங்க் இந்த 250 செக்மெண்ட்ஸில் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஹேண்ட்லிங் தானே கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ளை ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து நம்ம மேலே அடிக்கும். அண்ட் யா, இந்த ஸ்விட்ச் பேனல்ஸ், இந்த ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார்ஸில், அதெல்லாம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நெகட்டிவ் டிஸ்பிளே. ஸோ யா, ஸோ நான் வந்து படித்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ். ஏன்னா வந்து நல்லா சன்லைட்லேயும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்மளுக்கு காட்டுது. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இதுவாகவே இருக்குது, ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை. பவர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 0 to 100 டெஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ ரோடில் போய் பண்ணி பார்க்கலாம் எத்தனை செகண்ட்ஸில் போகுதுன்னு. ஓகே, பிரேக்கிங் இஸ் குட். ஸோ டியூல் சேனல் ABS பிரேக்கிங். பைக் வந்து ஸோ அவ்வளோ அந்த கிறிஸ்பி இல்லை, பட் நிற்கிது வண்டி சொன்னால். அந்த நான் சொல்லுவேன்ல, நறுக்கு இல்லை, லைக் கொஞ்சம் இதுவாக லைக் அந்த கிறிஸ்பாக இல்லை. பிரேக்கு ஈஸியாக வந்துட்டு மேனுவர் பண்ணலாம், அண்ட் ஓவர்டேக்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நல்ல பவர் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் நல்லா இருக்குது. சிமிலர் டு தேட் ஆஃப் R15. R15லேயும் இந்த அளவுக்கு ஒரு சிமிலரான எக்ஸாஸ்ட் இருக்கும். பட் யா, எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. ஒரு R15க்கு சிமிலரான ஒரு எக்ஸாஸ்ட் மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை, ரொம்ப வந்துட்டு நம்ம ரேர் செட் ஃபுட் பேக்ஸ் ஸ்லைட்லி ரேர் செட் ஃபுட் பேக்ஸு, அவ்வளோலாம் ஒன்றும் ரேர் செட் கிடையாது. அண்ட் இட்ஸ் சூப்பராக இருக்குது. சீட்டிங் பொசிஷனு கம்ஃபர்டபுளாக வந்து ஓட்டிகிட்டே போகலாம். ஸோ லைக் ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பிகினர் பைக்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிகினர் பைக்காக இருக்கும் இது. ஏன்னா வந்து லைட் வெயிட், ஈஸிலி மேனுவரபிள், அண்ட் நல்ல பவரு, அண்ட் அவ்வளோ 2 lakhsக்குள்ளே வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஈஸிலி வந்து 100 போய்டுன்னு நினைக்கிறேன், கஷ்டமே இல்லாமல். ஸோ இப்போ வந்து ஒரு 0 to 100 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, 0 to 100 பண்ணுவோமா? ஓகே ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு த பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கம்பெனிஸ், 4 ஜாப்பனீஸ் கம்பெனிஸ், சுசுகி, காவாசாக்கி, யமஹா, அப்புறம் இன்னொரு கம்பெனி இப்போ எனக்கு பேர் மறந்துச்சு, லைக் வரமாட்டேங்குது இல்லை. ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் இந்த பிக் 4ல் சுசுகி ஒரு கம்பெனி, அண்ட் சுசுகி ப்ரொடியூசஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ R15ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேரிங்குள்ளே வந்து நிறைய வயர்ஸ் கொச்சன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ். ஸோ R15ஓட வந்துட்டு ஸோ இது அந்த செக்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் வந்து இந்த ஃபேரிங் இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஃபேரிங் உள்ளே வந்து நிறைய கொச்சன்னு வயர்ஸ் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது எல்லாமே. அந்த ஒயர்ஸ்லாம் ஒரு டீசெண்டாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ரொம்ப ரெவ் ஃப்ரெண்ட்லியாக வண்டியாக இருக்குது, ஈஸியாக வந்துட்டு இதாகிடுது. ஸோ இதோட டாப் ஸ்பீட் அரௌண்ட் 140 கிட்ட போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அமேசிங் பவர், ஈஸிலி ரெவ் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள். அப்படியே நம்ம த்ராட்டில் ஓப்பன் பண்ண உடனே அது வந்து அந்த மேக்ஸ் ஆர்பிஎம் போயிடுது. நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஸோ ஜிக்ஸர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலி இந்த 250cc செக்மெண்ட்டில். ஆக்சுவலி வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். ஏன் இவ்வளோ அண்டர் ரேட்டடாக இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குது வண்டி. பாருங்க, ஹைவே க்ரூசிங்னா ஈஸியாக ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணலாம் நீங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் 100ல் க்ரூஸ் பண்ணுறேன், 110, 113. சூப்பராக இருக்குது வண்டியில். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரியோ ஒன்றுமே எனக்கு ஃபீல் ஆகல. சூப்பராக இருக்குது. மச்சான் வேற லெவல்ரா. 100 பார்க்க 0 to 100 தெரியாது. நம்ம வந்து இந்த இதில் பார்த்து தான் பண்ணணும், எடிட்டிங்கில் தான் பார்த்து தான் பண்ணணும். மச்சான் சூப்பராக இருக்குடா. லைக் அந்த 100 நான் வந்து இப்போ ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக 100ல் தான் க்ரூஸ் பண்ணேன். அந்த ஷேக் இருக்கிற மாதிரி, ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. சூப்பராக இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.